ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளான ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்டினியூவாக வந்து சிம்பிளான ஒர்க் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸும் ஈஸியாக போடக்கூடிய டிசைன் தான் இது. இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம எப்பவும் போல் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டில் பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா டயாலஜி 75375 ஓகேங்களா. 2 பிராண்டு இருக்குது. ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு 3 லைன்ஸ் வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். எப்போவும் வந்து 3 லைன்ஸ் கொடுக்கும்போது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஸ்பீடும் நல்லாயிருக்கும். தென் ஒர்க்குமே ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். துலிப் பிராண்ட்லேயும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுற லுக் வந்து இந்த மாதிரி நம்ம அயன் நீடில் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பீடுமே உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் துலிப் பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ 3 லைன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஜரி த்ரெட்டில் நம்ம 3 லைன்ஸ் கொடுக்கும்போது பாருங்கள், இதுவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. பார்க்கவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. ஸோ பிராண்டு பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜரியோட கலர் சேஞ்ச் ஆகும். மம்தா A1 மம்தா பிராண்டும் இருக்குது. நான் எடுத்திருக்கிறது டயாலஜி பிராண்டு எடுத்திருக்கேன். 754 இதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற பிராண்டோட நேமு 754 தென் டயாலஜி. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இப்போது நிறைய பேர் பிகினராக இருக்கவங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த பிராண்டு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஷாப்பில் பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை எது கிடைக்குதோ அந்த பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். இந்த சுகர் பீட்ஸோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி A ஸ்டாரும் யூஸ் பண்ணலாம். A ஸ்டாரும் நல்லா தான் இருக்குது. ஒரு ப்ரைடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைடல் ஒர்க், அதாவது கல்யாண ப்ளவுஸு இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிசோ பிராண்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 mm பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ 3 mm பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸில், அதாவது 3 mm 4 mm வருது இல்லையா, இந்த மாதிரி பீட்ஸில் வந்து பிராண்ட் நேம் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராயல் பிராண்டு நல்லாயிருக்கும். பட் அது எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்காது. ஸோ லோக்கல் பிராண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த பீட்ஸ் மேலே கையை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுதான் குவாலிட்டியான பீட்ஸு. அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த லைனும் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் வைக்கும்போது 2 வச்சு பழகுங்க. அப்போ தான் வந்து நம்ம 2 வைக்கும்போது தான் இந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட பீட்ஸ் வந்து ஒரு மாதிரி லூஸாக இல்லாமல் நல்லா பார்க்க நீட்டாக ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 mm பீட்ஸ் வைக்கிறேன். இப்போ ஒரு 4 mm பீட்ஸு ப்ளஸ் 2 செயின் போட்டு ப்ளைனாக ஒரு 2 செயின் போட்டு திரும்ப எகெயின் 4 mm பீட்ஸ், இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் 3 mm யூஸ் பண்ணிக்கலாம், 4 mm யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 4 mm யூஸ் பண்ணுறேன். 4 mm யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கிராண்ட் லுக்கில் கிடைக்கும். ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்து நான் டியூப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். டியூப் பீட் வந்து இப்போது இதை சுற்றியும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி 2 சைடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. டியூப் பீடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். ஸோ கட்டானா பீட்ஸ் தான், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கனால டியூப் பீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கனால உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸு நல்லா கிராண்டாக தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் உள்ள ப்ளவுஸு. நம்மளுக்கு வீடியோவில் ரொம்ப கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்தது. இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். தென் பார்க்கவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். லோ பட்ஜெட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து மினிமம் ஒரு 800லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். குயிக்காகவும் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா.
நிறைய பிகினர்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தென் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. ஸோ ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து நான் ஃபுல்லாக கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைனா ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் பண்ணி கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க. மோஸ்ட்லி கமெண்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமு தென் ஸ்டாண்டோடு வாங்கிடுறது பெட்டர். அதுவும் 18 இன்ச்சில் வாங்கிக்கோங்க. அதோட சுகர் பீட்ஸ் கொஞ்சம், சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, கொஞ்சமாக வந்து பஞ்ச் பீட் வந்து ஒரு லைன், அதாவது ஒரு 25 to 40 ருபீஸ் வரும். இதை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆரி ஒர்க் நல்லாவே கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ புட்டாஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.